தேவனுடைய விலை பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பதாக 1 யோவான் நிருபத்தை கற்றுக்கொள்ள நாம் துவங்கினோம். அன்றைக்கு சிந்தித்த பொழுது யோவான் நிருபத்தினுடைய முன்னுரையை அன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்டோம் என்று நம்புகிறேன். யோவான் நிருபத்தை எழுதியது யார்? அதனுடைய காரணம் என்ன? இந்த நிருபத்தினுடைய பின்னணி என்ன? இவர் எழுதும் நேரத்திலே திருச்சபையினுடைய நிலைமை என்னவாக இருந்தது? இவர் எழுதி யாருக்கெல்லாம் இந்த நிருபம் எழுதப்பட்டது என்பதை பற்றி இருக்கின்ற விஷயத்தை நாம் கடந்த முறை சிந்தித்தோம். முக்கியமாக இன்றைக்கு சொல்லும் பொழுது இந்த நிருபத்தை எழுதுவதற்கான நோக்கம் 4 விதங்களில் இருக்கின்றது. அதை நாம் வரக்கூடிய வசனங்களின் மூலமாக நாம் அதனை கற்றுக்கொள்ளப் போகிறோம். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக எழுதுகிறேன். உங்களுக்கு you should have the joy to the brim or to the fullness of joy. நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டும். அதே போல நீங்கள் சந்தோஷத்தை அனுபவித்திருக்க வேண்டும். நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றவர்களாக அதை அனுபவித்திருக்க வேண்டும். விசுவாசித்திருக்கிற உங்களுக்கு இதனை எழுதுகிறேன் என்றெல்லாம் இங்கே யோவான் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது நமக்கு சொல்லுகின்றதை நாம் வாசிக்க முடிகிறது. அது இந்த நிருபத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் இந்த நிருபத்தை எழுதுவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரணம், the pressurizing reason why this epistle was written during those days was there was some kind of a wrong doctrine or teaching that was happening in the churches of God. தேவனுடைய திருச்சபையிலே அந்த நாட்களிலே பரவலாக ஒரு தவறான ஒரு போதனை நிலவி வந்தது. அந்த போதனை கடந்த வாரம் நான் சொன்ன பொழுது ஞானவாத கொள்கை, நாஸ்டிசம், டாசெப்டிசம் என்று இரண்டாக அவர்கள் சொல்வதுண்டு. இதனை ஞானவாத கொள்கையை அவர்கள் பொதுவாக அந்த நாட்களிலே திருச்சபையின் உள்ளாக இருக்கக்கூடிய நபர்கள் வெளிப்புறமாக இருந்தும் அதே போல் உட்புறமாகவும் அவர்களுக்கு எதிர்ப்பை தெரிவித்து வேறு விதமாக அவர்கள் போதிக்க துவங்கினார்கள். அவர்கள் போதிக்க துவங்குகின்ற நேரத்திலே உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவராக இருந்தால் மட்டும் போதுமானது என்ற ஒரு கொள்கை அடிப்படையாக அவர்கள் சொல்வதுண்டு. ஆனால் அதே நேரத்திலே இங்கே நாம் வாசிக்கின்ற அல்லது எந்தெந்த ஆர்கியூமெண்ட்டை, எந்தெந்த விவாதங்களை அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே முன் வைக்கின்றாரோ அதன் பின்பதாக அதனுடைய பேக்ரவுண்ட்ல இவர்களுடைய போதனை வருகின்றதை நம்மால் காண முடியும். ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்திலே அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால், அதே போல if we walk in the light, if we say that we have no sin, நமக்கு பாவம் இல்லை என்போமானால், அப்படியானால் அங்க இருக்கக்கூடிய கோட்பாடு என்னவென்றால் நமக்கு பாவம் எல்லாம் ஒன்றுமே இல்லை, நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடும் ஒரு கருத்தும் உபதேசமும் அந்த நாட்களிலே நிலவி இருந்தது. அது நிமித்தமாகத்தான் யோவான் எழுதும் பொழுது நீங்கள் ஜீவிக்கக்கூடிய இந்த நாட்களிலே கள்ள தீர்க்கதரிசிகள், அதே நேரத்திலே கள்ள போதகர்கள் எழும்பியிருக்கிறார்கள், நீங்கள் அதனை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிட்டும் இந்த நிருபத்தில் அவர் எழுதுகிறார். நாம் அதை தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் இன்னும் சற்று விரிவாக சில இடங்களில் சில வசனங்கள் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் முன்னுரைக்கு தொடர்ச்சியாக முதல் 4 வசனங்களை சித்தமானால் நாம் இதனை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த first 4 verses of chapter 1 of first epistle of General of John, first epistle General of John. 1 யோவான் எழுதின நிருபத்தினுடைய முதல் 4 வசனங்கள், முதல் அதிகாரத்தினுடைய 4 வசனங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதனை முதலாவதாக நாம் வாசிப்போம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களுடைய கூட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஆகவே இந்த வாசித்த இந்த 4 வசனங்களின் அடிப்படையில நான் பார்க்கும் பொழுது இங்கே ஜீவன் வெளிப்பட்டது, ஜீவ வார்த்தை, ஜீவன், அந்த ஜீவனை நாங்கள் கண்டு என்று அவர் சொல்லுகின்ற பிரகாரமாக பார்க்கும் பொழுது the life was manifested, life manifested என்பதைத்தான் இந்த 4 வசனங்களின் அடிப்படையில நான் சொல்ல வேண்டும் என்று
விரும்புகிறேன். ஆகவே பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது மற்ற நிருபங்களைப் போல ஏன் ஒரு முன்னுரை ஒருவேளை இந்த நிருபத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லையோ என்று நமக்கு வாசிக்கும் பொழுது தோன்றும். ஏனென்றால் மற்ற ஏனைய எல்லா நிருபங்களையும் நீங்கள் வாசிக்கும் பொழுதும் அதுல எப்படியாவது ஒரு குறிப்பிட்ட முன்னுரை நமக்கு வருகின்றதை வாசிக்க முடியும். எபிரேயர் நிருபத்தை தவிர்த்து பார்த்தால், apart from the epistle to the Hebrews, you can read some or the other introduction about the author or about the person who writes this epistle. ஆனால் இந்த நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது எந்த ஒரு முன்னுரையுமே இன்றி, எந்த ஒரு அறிமுகமும் இன்றி, யார் இதன் எழுதுகிறார்கள், எந்த நபருக்கு எழுதப்பட்டது என்பதெல்லாம் தவிர்த்துவிட்டு நேரடியாக அந்த விஷயத்தை சொல்லப்படுகின்றதை நாம் இங்கே வாசிக்கின்றோம். ஆதி முதற்கொண்டு, that which was from the beginning என்று நேரடியாக இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறார். அப்படியானால் அப்போஸ்தலனாகிய யோவான் இதனை இந்த விதத்திலே எழுதுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இவ்வளவு அதிகமான ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், இவ்வளவு அதிகமான ஒரு அவசர கால நிலைமையானது அந்த திருச்சபையிலே நிலவி இருந்ததை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவினுடைய சபையினுடைய மூப்பர்களை சந்தித்து சொல்லும் பொழுது, நான் சென்ற பின்பதாக சபையை தப்பவிடாது இருக்கக்கூடிய கொடிதான ஓநாய்கள் வரும் என்று எச்சரித்து சென்றார். The ravenous wolf will come when I pass from this world. நான் இங்கே இருந்து கடந்து சென்ற பின்பதாக இங்கே சபையை தப்பவிடாது இருக்கக்கூடிய கொடிதான ஓநாய்கள் வரும். அப்படியானால் அது இன்னும் சில காலங்களுக்குள்ளாக, ஏறக்கூடிய 5-10 வருஷங்களுக்குள்ளாகவே அது திருச்சபைக்குள்ளாக உட்பிரவேசித்து அது கள்ள போதனை வழியாக, கள்ள தீர்க்கதரிசிகள் வாயிலாக, கள்ள போதகர்கள் வாயிலாக உள்ளே பிரவேசித்து கிறிஸ்துவனுடைய சரீரத்தை களங்கப்படுத்த ஆரம்பித்தது. எந்த வகையிலே களங்கப்படுத்தினார்கள்? அதற்கான காரணம் என்னென்று பார்த்தால், அவர் எழுதுவதே நமக்கு காரணமாக இருக்கின்றது. அப்போஸ்தலனாகிய யோவான் அதனைத்தான் ஆரம்பத்திலிருந்து சொல்கின்றார். அதனை ஆரம்பிக்கும் பொழுதே வேறு எங்கிருந்து ஆரம்பிக்கவில்லை. இங்கே இந்த நிருபத்தை வாசிக்கும் பொழுது நான் கடந்த வாரம் சொன்னது போல 3 நிலைமைகளிலே பிரச்சனை இருக்கின்றது. ஒன்று, சன்மார்க்க நீதியிலே பிரச்சனை. There was some moral problems that was prevalent in the churches of that time. Secondly, there was a spiritual problem. There was spiritual understanding. Thirdly, there was physical related problem or the relationship problems that were there in those days. சன்மார்க்க ரீதியாக இவர்கள் போதித்த விஷயம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். இரண்டாவதாக, ஆவிக்குரிய விதத்திலே நீங்கள் சாதாரணமான மக்கள் எல்லாம் உங்களால் தேவனுக்குரிய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியாது. தேவனுக்குரிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்குரிய ஞான அர்த்தம் உங்களுக்கு பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். ஞானம் இவைகள் எல்லாம் மர்மமான முறையில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே they are more than the layman. சாதாரண ஜனங்களுக்கு, அற்பமான விசுவாசிகளுக்கு அல்லது சாதாரணமாக இருக்கின்ற மக்களுக்கு இந்த வேத வசனத்தை படித்தால் உங்களுக்கு புரியாது. மாறாக உங்களுக்கு அதற்கு ஞானம் அவசியமாக இருக்கிறது என்று அவர்கள் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். இது ஆவிக்குரிய ரீதியிலான பிரச்சனை. மூன்றாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை. There was relational problems that were also present during those times. ரிலேஷன் என்ன? ஒரு சகோதரன் மற்ற சகோதரனை வெறுப்பார். ஒரு சகோதரன் மற்ற ஒரு சகோதரியை நேசிப்பதில்லை. ஒரு சகோதரனுக்கும் அல்லது ஒரு குடும்பத்திற்கும் மற்ற ஒரு குடும்பத்திற்கும் பிரிவினைகள் காணப்பட்டது. ஆனால் ஒரே அப்பத்திலே தான் பங்கு வருகிறார்கள். ஆனால் அவர்கள் போதித்தது என்ன? இதுவெல்லாம் பிரச்சனையே இல்லை, நாம் ரட்சிக்கப்பட்டு ஐக்கியத்தில் இருந்தால் போதுமானது என்றுதான் அவர்கள் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். இதையும் சேர்த்து அவர் சொல்லும் பொழுதுதான் இங்கே முதல் 4 வசனத்தை அடிப்படையாக நாம் பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனை எல்லாவற்றிற்கும், for all these problems, where can we start as a solution? From where we can start a solution? From where we can derive the solution for all these problems that are there in the church of God. தேவனுடைய திருச்சபையிலே நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம் எங்கே இருந்து துவங்குவது? யாரிடமிருந்து துவங்குவது? யாரை சென்று வினவி பார்ப்பது? யாரிடம் சென்று நாம் கேள்வி கேட்டால் அல்லது யாரிடம் சென்று ஆலோசனை கேட்டால் நமக்கு பதில் கிடைக்கும் என்று அப்போஸ்தலனாகிய யோவானுடைய மனதில் அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருப்பாரோ என்று நான் நினைக்கிறேன். அப்பொழுது ஆவியானவரால் ஏவப்பட்ட இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் எழுத துவங்கும் பொழுது வேறு எங்கிருந்தும் ஆரம்பிக்கவில்லை, கிறிஸ்துவை மையமாக வைத்து, கிறிஸ்துவை முன்னிட்டு இந்த வசனத்தை எழுதுகின்றதை நாம் பார்க்கின்றோம். When he was so much inspired by the Holy Spirit, he starts writing about the Lord Jesus Christ himself. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துவங்கி அவரை முன்னிட்டு எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை கொடுக்க அவர் விரும்புகிறார். ஏன் நான் இதனை மறுபடியும் அழுத்தமாக சொல்கிறேன் என்று சொன்னால், when we have a proper understanding about our God, நம்முடைய தேவனை பற்றி இருக்கக்கூடிய ஒரு சரியான புரிதல் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு நிச்சயம் வரும். When we have a proper and a right understanding about the God whom we believe, then all the problems that we are having right now will be solved in just a moment of time.
சொற்பமான நேரத்துக்குள்ள தீர்ந்துவிடும். ஏனென்றால் இதனை சொல்வதற்கு மற்றும் ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். 5வது வசனத்தை நீங்க வாசித்தீர்கள் என்று சொன்னால், தேவன் ஒளியாயிருக்கிறார். ஏன்னா அடுத்த செக்மெண்ட், அடுத்த ஒரு விவாதத்தை அவர் எடுக்க போகிறார். யோவான் சொல்லும் பொழுது அடுத்த விவாதம் என்ன? ஒளிக்கும் இருளுக்கும் அதை போல இருக்கின்ற ஃபெலோஷிப்பை குறிப்பிட்டு, அதே போல ஃபர்கிவ்னஸ், பாவத்தை குறிப்பிட்டு அவர் எடுத்து சொல்ல விரும்புகிறார். சொல்ல வரும் நேரத்தில் யாரை முன்னிடுகிறார்? தேவனுடைய குணாதிசயத்தை முன்னிடுகிறார். He again argument, he brings in an argument about the God, the nature of God himself. தேவனையும் தேவனுடைய சுபாவத்தையே அவர் முன்னிட்டு நிறுத்துகிறார். ஆகவே பிரியமானவர்களே, இதிலே முதலாவதாக நாம் சிந்திக்க விரும்புகின்ற விஷயம் என்னவென்றால், when we have the proper understanding of our God, நம்முடைய தேவனை பற்றி இருக்கக்கூடிய ஒரு சரியான புரிதல் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டாயம் காணப்பட வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையில் தான் இந்த 4 வசனங்களை நான் 4 பிரிவுகளாக பிரித்து இந்த நாளுக்குள்ளாக நான் சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக நான் பார்க்கும் பொழுது முதல் 2 வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்ல விரும்பும் விஷயம் என்னவென்றால், இது the personality of Christ. கிறிஸ்துவனுடைய ஆழ்த்தன்மை என்ன? எந்த ஆழ்த்தன்மையை முன்னிட்டு அவர் இங்கே எடுத்துரைக்க விரும்புகிறார்? நான் வாசிக்கும் பொழுது, ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிறது. இதெல்லாம் சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் என்ன யூஸ் பண்றாரு? ஆதி முதல் இருந்ததும், that which was from the beginning. இங்கிலீஷ்ல வாசிக்கும் பொழுது கொஞ்சம் இன்னும் வித்தியாசமான முறையில சொல்லப்பட்டிருக்கிறது. that which was from the beginning, ஆதி முதல் இருந்தது. இந்த வசனத்தை, இந்த பிரேஸ் நாம் வாசிக்கும் பொழுதே நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணம் 2 சிந்தனைகளாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஒன்று, யோவான் சுவிசேஷம் முதல் அதிகாரத்தினுடைய முதல் வசனம். இரண்டாவது, இதே நிறுவத்திலே அநேக இடங்களிலே ஆதி என்ற வார்த்தை அல்லது ஆதி முதற்கொண்டு என்ற வார்த்தை வருகின்றதை நீங்கள் சிந்திக்க முடியும். அப்படியானால் இந்த 2 ஆதி முதற்கொண்டு அல்லது யோவான் சுவிசேஷம் முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லப்படுகின்ற ஆதியிலே என்ற வார்த்தைக்கும் இருக்கின்ற இரண்டுமே ஒரே அர்த்தத்தை தான் குறிக்கின்றதா? These two things what we read in John chapter 1 verse 1 and 1 John chapter 1 verse 1 denotes the same meaning. இரண்டும் ஒரே அர்த்தத்தை தான் குறிக்கிறதா என்ற ஒரு எண்ணம் நமக்கு எழத் தோன்றும். இந்த நிருபத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 யோவான் 1ஆம் நிருபத்திலே வாசிக்கும் பொழுது பல இடங்களிலே அதனை வாசிக்க முடியும். 1 யோவான் 1:1. அதே போல 2ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிறார். அதே போல 13வது வசனத்துல நீங்கள் வாசித்தாலும் ஆதி முதல் இருக்கிற வரை 24வது வசனம் verse 24 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது. 3ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், அதே போல பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவன். அதே போல 3ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம், நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கு. அப்படியானால் இந்த ஆதி முதற்கொண்டு என்று அப்போஸ்தலன் யோவான் இந்த இடத்தில் பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தைக்கும் யோவான் சுவிசேஷம் முதல் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலே ஆதி முதல் என்று பயன்படுத்துவதற்கும் வித்தியாசம் உண்டு என்று நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. ஏனென்றால் நீங்கள் அந்த வார்த்தை யோவான் சுவிசேஷத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்துல அது எப்படி ஆரம்பிக்கின்றது? இன் த பிகினிங், இன் த பிகினிங், ஆதியிலே என்று ஆரம்பிக்கின்றது. ஆனால் யோவான் 1 யோவான் 1:1 அவர் சொல்ல வரும் போல that which was from the beginning, ஆதி முதற்கொண்டு. அப்படியானால் இந்த 2 வார்த்தையிலுமே நமக்கு வித்தியாசம் வருகின்றதை நம்மால் பார்க்க முடிகிறது அல்லவா? There is certainly a difference between the usage of these two terms, though it may look very similar. ஒருவேளை இந்த 2 வார்த்தைகள் நாம் படிக்கும் பொழுது ஒரு போல தோன்றினாலும் இந்த 2க்கும் பெருத்த வித்தியாசங்கள் வருகின்றதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் ஆதியிலே என்று சொன்னால் அந்த யோவான் சுவிசேஷத்தில் வரக்கூடிய வார்த்தைக்கு அது துவக்கமே இல்லாத ஒன்று. We cannot determine a proper starting point for that verse in John chapter 1 verse 1. அந்த வசனத்திற்கு 1 யோவானுடைய சுவிசேஷம் முதல் 3 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அந்த ஆதி என்ற வார்த்தை மறுபடியும் பயன்படுத்தப்படுகிறது. ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அப்படி என்று சொன்னால் இந்த ஆதி என்பதற்கு முடிய துவக்கம் இல்லை. There was no particular point of time which we can say that this is the starting point for the Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இதுதான் துவக்கமானது என்பதை நம்மால் அறுதியிட்டு அங்கே சொல்ல முடியவில்லை. அப்படியானால் இந்த யோவான் சுவிசேஷம் முதல் வசனத்திலே வாசிக்கும் பொழுது முதல் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பண்பு என்ன? அவர்
சுயம்புவாக இருந்தவர். he was self existent. அவர் co-existent with the Lord. தேவனோடு கூட இருந்தவர். அதைத்தான் தேவனோடு இருந்தார் என்று வாசிக்கின்றோம். அதே போல அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது. ஆதி முதற்கொண்டு இருந்த வார்த்தை. அப்படியானால் he was also a pre-existent one. எல்லாம் இருப்பதற்கு முன்பதாகவே அவர் ஜீவனோடு இருந்தவர். ஜீவனோடு இருந்தவர். அவர் சுயம்புவாக இருந்தவர். செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் அண்ட் கோ எக்ஸிஸ்டன்ட் வித் காட். இதை நாம் கொலோசியர் நிருபம் முதல் அதிகாரத்தினுடைய 14வது வசனம் 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து இருந்தார், கிறிஸ்துவானவர் இருப்பதற்கு எல்லாம் வருவதற்கு முன்பதாகவே கிறிஸ்து இருந்தார் என்பதை நாம் காண முடியும். அதே போல எபிரேயர் நிருபத்தினுடைய முதல் அதிகாரம் 1 முதற்கொண்டு 3 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, அவரே தேவனுடைய தன்மையின் பிரச்சுருவமாக இருந்தவர். he was an express image of the father. அப்படியானால் இங்க யோவான் சுவிசேஷத்துல சொல்லப்படுவது முதற்கொண்டு எந்த ஆதியுமே இல்லாதிருக்கின்ற நிலைமையிலிருந்து எடுத்து சொல்கிறார். ஆனால் 1 யோவானுக்கு நாம் வரும்பொழுது there is a particular point of time from which this beginning has started. அப்போ 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தின் 1வது வசனம் நமக்கு குறிப்பிடுவது என்ன? அந்த ஆதி என்று சொல்வது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மனுஷீகத்தை குறிப்பிடுகின்றது. நான் ஏன் இதனை சொல்கிறேன் என்றால், அவர் தொடர்ச்சியாக இந்த வசனத்தை சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? இங்கே நாங்கள் கேட்டதும் கண்டதும் நோக்கி பார்த்ததும் என்று சொன்னால், இங்கே சொல்லப்பட்டு வந்த அல்லது போதிக்கப்பட்டு வந்த தவறான உபதேசம் என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இயேசு என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனங்களை நீங்கள் இழுத்துக் கொண்டிருக்கிறீர்களே, அவர் யார் தெரியுமா? அவர் வாழ்ந்து மரித்த ஒரு நபர் அல்ல. he is not a person who had lived in human form. You had seen a phantom. You had seen an image in an illusion form. ஒரு மாய தோற்றமாக ஒரு மாயாவியை நீங்கள் பார்த்ததை போலதான் நீங்கள் கற்பனை கதையாக கட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரு கூட்ட ஜனங்கள் அந்த நாட்களிலே போதித்து வந்தார்கள். அது நிமித்தமாகத்தான் அந்த நபரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் உங்களுக்கு ஞான அர்த்தம் உங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. விசேஷித்த மேலான உயர்ந்த ஞானம் அவசியம் என்று சொல்லி அவர்கள் போதித்து வந்தார்கள். அதனை சொல்லும் யோவான் இங்கே சொல்ல விரும்பும் நேரத்தில் ஆதி முதல் இருந்தது என்று சொன்னால், இந்த ஆதி என்று சொல்வது நீங்கள் நினைப்பதை போல மாய தோற்றம் பெற்ற ஒரு நபர் அல்ல. நீங்கள் நினைப்பதை போல, நீங்கள் சிந்திப்பதை போல, நீங்கள் போதிப்பதை போல அவர் ஏதோ எங்கள் கண்களுக்கு புலப்படாது இருக்கக்கூடிய ஒரு நபர் அல்ல. மாறாக இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு துவக்கம் ஒன்று இருந்தது என்பதை அவர் குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் துவக்கம் என்றால் அவருடைய மனுஷீகத்திற்கு, நாங்கள் போதித்து வரக்கூடிய இந்த இயேசு கிறிஸ்துவாக இருக்கக்கூடியவருக்கு ஒரு துவக்கம் உண்டு. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், சில வசனங்களினூடாக உங்களுக்கு நான் எடுத்து காண்பித்தால் அது நிச்சயம் புரியும் என்று நம்புகிறேன். இந்த ஆண்டவருடைய ஊழியத்தை குறிப்பிட்டு நான் அதனை அறிமுகம் இன்ட்ரோடக்ஷன்ல கூட நான் அதனை சொல்லி இருந்தேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய புத்தகம் முதல் அதிகாரத்திலே அவருடைய ஊழியத்தை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது 1ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்திலே ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verse 22 வாசிக்கும் பொழுது, அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷரில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அதனை சொல்லும் பொழுது verse 21 தெளிவாய் சொல்லப்படுவது என்ன? கர்த்தராகிய யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் பரியந்தம். அப்படியானால் there is a definite period of time which was mentioned there. அதைத்தான் நீங்க யோவான் சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மனுஷீகம் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அது மாய கட்டுக்கதைகள் அல்ல. மாறாக அவருக்கு இந்த பூமியிலே தோன்றின ஒரு நாள் ஒன்று உண்டு. அவருடைய இன்கார்னேஷன், the incarnation is the main point that is brought as an argument by Apostle John here. இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு புதிதான ஒரு இரா துவங்குவதைத்தான் இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த பிகினிங், that which was from the beginning, இந்த that beginning என்று சொல்லப்படுவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பூமிக்குரிய ஊழியமாக இருக்கிறது. யோவான் சுவிசேஷத்தினுடைய 15ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஜான் சாப்டர் 15 verse 27. அதனை வாசிக்கும் பொழுது, நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால், இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார். அப்படியான இந்த ஆதி என்று சொல்வது எது? ஆதி முதற்கொண்டு என்று சொன்னால் ப்ரீ எக்ஸிஸ்டன்ட் ஒன்னா, எல்லாவற்றுக்கும் முன்பதாக இருந்தே அனாதி காலங்களாக இவர்கள் என்னோட கூட இருந்தார் என்று சொல்லும் அர்த்தமா? இல்லை, மாறாக சீஷர்களாக நீங்கள் எப்பொழுது இருந்து எங்கூட இருக்கிறீங்க? ஆதி முதற்கொண்டு என்று சொன்னால் there is a specific point of time in history where Jesus Christ came into time from eternity and this era of Christianity had started. இந்த கிறிஸ்தவ யுகம் என்பது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரித்திரத்திற்குள்ளாக வந்து சரித்திர நாயகனாக எப்பொழுது மாறினாரோ அந்த காலம் துவக்கி
இருக்கின்ற ஒரு டெஃபினைட்டான பீரியடை தான் யோவான் 15ஆம் அதிகாரத்தின் 25வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகின்றார். நாம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் அதை வாசிக்கும் பொழுதும் கூட, 1 John chapter 2 verse 7ல வாசிக்கும் பொழுது, நான் உங்களுக்கு புதிய கற்பனை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே. அப்படியால் இந்த ஆதி என்று சொல்வது என்ன? ஏற்கனவே சொல்லப்பட்ட ப்ரீ எக்ஸிஸ்டன்ட் ஒன்னா, அல்லது எந்த டெஃபினைட்டான பீரியட் இல்லாத ஒரு காலமா? இல்லை, மாறாக நாங்கள் உங்களுக்கு புதிய கற்பனை சொன்னோம். அது எப்பொழுது இருந்து? நாங்கள் எப்பொழுது உங்களிடத்துல உங்களிடத்தில் ஊழியம் செய்து கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லி சுவிசேஷமாய் அறிவித்தோமோ அந்த நாள் துவங்கி. So there is a particular point of time in history where Jesus Christ came into being as an incarnate one and started the era of Christianity. கிறிஸ்தவத்தினுடைய அல்லது இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய வழியை, ரட்சிப்பினுடைய வழியை ஜனங்களுக்கு போதித்து ஆரம்பித்த அந்த ஒரு குறிக்கப்பட்ட காலத்தை தான் அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே எடுத்து நம்மிடத்திலே சொல்கிறார். சொல்லும் பொழுது அவர் நிரூபிக்கக்கூடிய விஷயம் என்ன? அவருடைய ஆழ்த்தன்மையை அவர் சொல்லுகிறாரே, அவருடைய ஆழ்த்தன்மையை சொல்லும் பொழுது 4 முக்கியமான குறிப்புகளை இங்கே யோவான் சொல்லுகிறார். அதை நாம் முதல் வசனத்தில் வாசிக்க முடியும். நாம் இயேசு கிறிஸ்துவை குறிப்பிட்டு சொல்லிவிட்டு அவர் சொல்லும் பொழுது, நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் அதை போல எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற. அப்பொழுது இந்த 4 சென்சரி, 4 உணர்வுகளின் அடிப்படையில இதனை நிரூபிக்க விரும்புகிறார். அப்போ யோவான் சொல்லுவது என்ன? இங்க நீங்கள் உங்களுடைய போதனையின் பிரகாரமாக நீங்கள் சொல்லுகிறீர்களே, நாங்கள் பார்த்தது ஏதோ மாயாவியை நாங்கள் பார்த்தோம், எங்களுடைய கண்களுக்கு புலப்படாது இருக்கக்கூடியவரை பார்த்தோம் என்று சொல்லி இங்கு ஜனங்களை நீங்கள் வசீகரித்து ஏமாற்றி தவறான போதனை சொல்லி வருகிறீர்களே, அப்படிப்பட்ட நபர் அல்ல இந்த இயேசு கிறிஸ்து. மாறாக நித்தியத்திலிருந்து சரித்திர நாயகனாக உள்ளே பிரவேசித்திருக்கக்கூடிய இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் என்ன செய்தோம்? இந்த 4 சென்சரி வாயிலாக அல்லது 4 உணர்வுகளின் அடிப்படையிலே நாங்கள் தனிப்பட்ட விதத்திலே அனுபவித்திருக்கிறோம். He is not a person from somewhere, but he was a person, he was an individual person, he was a personal being and we have experienced through our personal experience. எங்களுடைய தனிப்பட்ட முறையிலே அனுபவமாக நாங்கள் அனுபவித்து உணர்ந்து ருசித்து பார்த்திருக்கிறோம் என்று சொல்கிறார். இன்று சொல்லப்படக்கூடிய 4 விஷயங்கள் என்ன? முதலாவதாக அவர் which we have heard, கேட்டது என்று சொன்னார். அப்படியானால் இங்க கேட்டது என்று சொன்னால் என்னது அர்த்தம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பூமியில வாழ்ந்திருந்த நாட்களிலே அவருடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் பேசின வார்த்தைகள், என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பேசினார்? தலிதா கூமி, எழுந்திரு என்று சொன்னார். அதே போல மலை பிரசங்கத்திலே பிரசங்கித்தார். அநேகரை சுகப்படுத்தும் பொழுது வார்த்தைகளை கொண்டு சுகப்படுத்தினார், அடிந்து கொண்டார், உபதேசித்தார், ஆறுதல் செய்தார், மனதுருகினார். இதெல்லா வார்த்தைகளையும் இங்கே கேட்டிருக்கிறார்கள். இவர்கள் சீஷர்கள் கேட்டிருக்கிறார்கள். They were the live examples or they were the witness for Jesus Christ himself. இவர்கள் நேரடியாக இருக்கக்கூடிய ஒரு சாட்சியாக இந்த அப்போஸ்தலர்கள் ஜீவித்திருக்கிறார்கள். அந்த அப்போஸ்தலர்களிலே கடைசி அப்போஸ்தலனாக இருக்கக்கூடிய யோவானுடைய காலகட்டங்களில் இந்த பிரச்சனை எழும்பும் பொழுது நாங்கள் கேட்டிருக்கிறோம். நீங்க யாரையும் கேட்க வேண்டியதில்லை. I have heard this Jesus Christ personally. நான் இந்த இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொரு வார்த்தையாக நான் கேட்டிருக்கிறோம். இந்த கேட்டது என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை நீங்கள் பார்க்கும் பொழுது லூக்கா சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்தின் 32வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு நன்றாக அறிந்திருக்கக்கூடிய விஷயம்தான். எம்மாவுடைய பிரயாணமாய் போகக்கூடிய சீஷர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டு வருகிறார். ஆனால் அப்பொழுது அவர்கள் புரியவில்லை. அதன் பின்பதாக அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு when their eyes were opened, they were telling that have it not burned within us when he was speaking to us. நாம் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நம்முடைய இருதயத்திலே அது கொழுந்து விட்டு எரியவில்லையா? அதே வார்த்தை தான் இந்த ஹர்ட் என்ற அதே வார்த்தை தான் இங்கேயும் பயன்படுத்துகிறார். அப்படியானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை நாங்கள் கேட்ட பொழுது ஏதோ மனுஷன் பேசக்கூடிய வார்த்தை அல்ல, நித்தியமானவராக இருக்கக்கூடிய அந்த தேவன் எங்களுடைய பேசின வார்த்தை நாங்கள் கேட்கும் பொழுதெல்லாம் எங்களுடைய இருதயம் எங்களுக்குள் கொழுந்து விட்டு எரிந்தது. Our heart was burning within us because we have heard the living and the loving master. எங்களுடைய ஜீவிக்கின்ற, நேசிக்கின்ற, எங்களுக்காக ஜீவன் தந்த அந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது நாங்கள் நோக்கி பார்த்து என்று சொன்னால் இங்கிலீஷ்ல வாசித்தீங்கன்னா we have seen with our eyes. நாங்கள் எங்களுடைய கண்களினால பார்த்தோம்.
அப்படியானால் என்ன அர்த்தம் இதுல? எங்க கண்களால பார்த்தோம் என்றால் உங்களுடைய ஆர்குமெண்ட் என்ன? What is your argument? You say that you have seen a phantom. You have seen something, an illusion. ஏதோ ஒரு மாய தோற்றமாக ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை பார்த்தார்கள் என்று சொல்லி நீங்கள் கட்டுக்கதை கட்டிக்கொண்டு வருகிறீர்கள். அப்படி அல்ல, நாங்கள் எங்களுடைய கண்களினால் பார்த்தோம். We have seen him with our naked eyes. எங்களுடைய கண்களினாலே நாங்கள் அவரை பார்த்தோம். எங்க பார்த்தாங்க? யோவான் ஸ்நானங்களிடத்திலே ஞானஸ்தானம் பெறும் நேரம் துவங்கி அவர் பரமேறி சொல்லும் நாள் பரிந்தமாக இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாள்தோறுமாக இந்த யோவான் அப்போஸ்தலன் பார்த்திருக்கிறார், அவரோடு வாழ்ந்திருக்கிறார். இது எல்லாவற்றையும் பார்க்கும் நாங்கள் அவரை பார்த்திருக்கிறோம். We have seen with our eyes. ஆனால் அடுத்தபடியாக நீங்கள் வாசிக்கும் பொழுது we have seen and which we have looked upon என்று பயன்படுத்துகிறார். looked upon என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? looked upon என்றால் இரண்டுக்குமே பார்க்கும் பொழுது when we read in our plain understanding it may look similar. seen என்பதற்கும் looked upon என்பதற்கும் ஒருவேளை இரண்டுக்குமே நமக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை என்று தோன்றும். ஆனால் நோக்கி பார்த்ததும் கண்டதும் நோக்கி பார்த்ததும் அப்படியானால் அதனுடைய இரண்டுக்கும் வித்தியாசம் என்னவென்றால், எங்களுடைய பிளைன் ஐஸ்ல நாங்க பார்த்தோம், ஆனா அதே நேரத்துல நாங்க எங்கள் பிளைன் ஐஸ்ல பார்த்த எங்களுடைய கண்களினால பார்த்தாலும் நாங்கள் அவரை உற்று கவனித்து பார்த்திருக்கிறோம். உற்று கவனித்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவரை நாங்கள் நோக்கி பார்த்திருக்கிறோம். We have gazed him upon. We have looked very carefully. We have given a careful attention to this person, the Lord Jesus Christ. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் பேசும் பொழுது, அவர் நடக்கும் பொழுது, அவர் இந்த பூமியிலே ஜீவித்திருந்த நாட்களிலே அவர் ஏதோ ஒரு நீங்கள் நினைப்பதை போல மாயாவி அல்ல, மாறாக நாங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, நாங்கள் அவரை கவனித்து பார்க்கும் பொழுது, அவர் அவர் வாழ்ந்த ஜீவியத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் எங்களுக்கு நேரடியாய் நாங்கள் பார்த்த அனுபவம் எங்களுக்கு உண்டு என்பதை இந்த அப்போஸ்தலன் சொல்கிறார். அதைத்தான் இங்க நோக்கி பார்த்து என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். கேஸ் என்ற வார்த்தை. இதற்கு அப்போஸ்தலர்கள் தாமே இதற்கு ஒரு சாட்சியாக இருக்கிறார்கள். 2 பேதுருவின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம், 2 Peter chapter 1 verse 16. அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 2 Peter chapter 1 verse 16, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம். Not the fables, but made known unto you the power and coming of Jesus Christ, but were the eyewitnesses of his majesty. We were the eyewitnesses. நாங்கள் அதனை கண்ணார கண்டிருக்கிறோம். We have seen with our own eyes. We have carefully guessed upon it. அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட இதனை குறித்து இதற்கு இணையாக சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 முதற் கொண்டு 5 வரை உள்ள வசனத்திலே சுவிசேஷத்தினுடைய மகத்துவத்தை பற்றி அவர் எடுத்துரைக்கிறார். அதனை சொல்லும் பொழுதும் அவர் சொல்லவென்ற விஷயம் என்ன? அன்றையும் சகோதரரே, உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் தெரியப்படுத்துகிறேன். குறிப்பாக அடக்கம் பண்ணப்பட்டு 4-5 வாசிக்கும் பொழுது, அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நிலைத்திருந்தார்கள். பின்பு எல்லாருக்கும் தரிசனமாக எல்லாருக்கும் பின் மகான பரிவி போல எனக்கும் தரிசனமானார். அப்ப என்ன, எப்படி எங்க முன்பதாக இருந்த எல்லா சரித்திர நிகழ்வுகளையும் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடும் பொழுது இவர்கள் எல்லாம் எப்படி பார்த்தார்கள்? கண்ணார கண்டிருக்கிறார்கள். They have seen visibly the Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்ணார கண்டு உற்று பார்த்து அவர்கள் அட்மயர் பண்ணி என்று வாசிக்கின்றோம். அதைத்தான் இங்கே யோவான் சொல்லும் பொழுது நாங்கள் அவரை நோக்கி பார்த்த ஒன்று என்று அவர் குறிப்பிடுகிறார். 4ஆவதாக பார்க்கும் பொழுது we have touched, our hands have handled, நாங்கள் தொட்டதுமாயிருக்கிற, எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஒரு அடுத்தது he is going on little more step ahead. இன்னும் ஒரு படியை சற்று மேல் நோக்கி போகி அவர் என்ன சொல்கிறார்? நாங்கள் தொட்டு பார்த்திருக்கிறோம் இந்த இயேசு கிறிஸ்துவை, நாங்கள் தொட்டு we have felt him. We have felt the physical body of Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிப்பிட்டு எபிரேயர் எழுதின ஆக்கியோன் சொல்லும் பொழுது இங்க எனக்கு என்று ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு சரீரத்தில் அவர் வந்தார் என்று சொல்லப்படுகிறது. Hebrews chapter 10 verse 5. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலே அங்கு எபிரேயர்களின் நிருபம் சொல்லும் பொழுது Hebrews chapter 10 verse 5, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணின, body that was prepared for me. அந்த சரீரத்தில் அவர் வந்திருக்கிறார். ஆகவே அந்த சரீரத்தை நாங்கள் தொட்டோம் என்று குறிப்பிடுகின்றார் இந்த யோவான்.
A body was prepared. So we are not preaching a person whom we have seen in illusion. ஏதோ ஒரு கற்பனையாக நாங்கள் பார்த்ததல்ல, மாறாக நாங்கள் தொட்டு பார்த்திருக்கோம். இந்த இயேசுவை நாங்கள் தொட்டு நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த பூமியிலே வந்தார். எபிரேயர்கள் நிருபம் 2 அதிகாரத்தினுடைய 14வது வசனம் நமக்கு தெளிவாக இதனை சொல்லுகின்றது. அதே போல லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே சொல்லும் பொழுது, இங்கே தோமாவிடம் பார்த்து, நீ வந்து என்னை தொட்டுப்பார், என்னுடைய விழாவிலே உன் கரத்தை போடு என்று ஆண்டவர் சொல்ல. அப்படி சொல்வதற்கான காரணம் என்ன? You come and testify me that I am the person who were with you. உங்களோட கூட இருந்த அதே நபர் தான் நான், நீ சந்தேகப்படுவதற்கான அவசியமே இல்லை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். இது எல்லாம் அவர் இங்கே யோவான் சொல்லும் பொழுது, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட கூட அவருடைய ஆழ்த்தன்மையோட இவர் ஆரம்பிக்கின்றார். அதனுடைய காரணத்தை நான் ஏற்கனவே சொன்னது போல, அங்கே வாழ்ந்திருந்த மக்கள் இங்கே இருக்கக்கூடிய திருச்சபையை ஏமாற்றி கள்ள போதனையை செய்து வந்தார்கள். இவர்கள் சொல்லக்கூடியது, the Christ's body was just a phantasm, a mere temporary appearance assumed for the benefit of this world. இந்த பூமியினுடைய, இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக, அதனுடைய பயனுக்காக ஒரு தற்காலிகமாக அவருக்கு ஒரு சரீரம் இருந்ததை ஒழிய மாறாக இல்லை என்றும் அங்கே போதித்து வந்தார்கள். ஆனால் யோவான் இங்கே சொல்லும் பொழுது, if Jesus is not truly human, he cannot save. இந்த இயேசுவை நாங்கள் பார்த்தோம், நாங்கள் நோக்கி பார்த்திருக்கிறோம், எங்கள் கண்களினாலே நாங்கள் கண்டோம், நாங்கள் தொட்டு பார்த்தோம், நாங்கள் உணர்ந்தோம் என்று சொல்கிறார். இதைத்தான் அவர் சொல்கிறார். இரண்டாவதாக இந்த இயேசு கிறிஸ்து இங்கே இரண்டாவதாக நான் பார்க்கும் பொழுது, இந்த இயேசு கிறிஸ்துவை இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த யோவான் சொல்லும் பொழுது, தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம், ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்போ இரண்டாவதாக நாம் இங்கே கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், the proclamation about Christ. முதலாவதாக பார்க்கும் பொழுது the personality of Christ, கிறிஸ்துவனுடைய ஆழ்த்தன்மையை அவர் உறுதிப்படுத்திவிட்டு, இரண்டாவதாக நாங்க பிரசங்கிக்கின்ற இந்த கிறிஸ்து எப்படி அவர் சொல்லப்படுகிறார், how he is expressed to these people, இந்த ஜனங்களுக்கு எப்படி அவர் சொல்லப்படுகிறார். இங்க வாசிக்கும் பொழுது ஜீவ வார்த்தை, the word of life என்று அவர் ஆரம்பிக்கின்றார், word of life. அதே போல இரண்டாவது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, the life was manifested, அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அதே போல இரண்டாவது வசனத்திலேயே இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். அதே வசனத்திலே manifested unto us, அந்த ஜீவன் வெளிப்பட்டது. ஆகவே இந்த ஒன்றும் இரண்டாவது வசனத்துக்குள்ள பாத்தீங்கன்னா, அந்த ஜீவனுடைய வார்த்தை என்று நீங்கள் மறுபடியும் நீங்கள் காண முடியும். அது மட்டுமல்ல, இந்த அதிகாரத்தில் நாம் அநேக இடங்களிலே இந்த வார்த்தை வருகின்றதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படியானால் இந்த ஜீவ வார்த்தை என்பது யார்? Who is this the word of life mentioned here? இந்த வார்த்தை என்பது என்ன? இவர் கொடுக்கக்கூடிய இந்த ஜீவன் என்பது எப்பேற்பட்ட ஒன்றாக இருக்கின்றது? இந்த ஜீவன் எப்படி வெளிப்பட்டது? இந்த கேள்விகள் நமக்கு நிச்சயமாக எழும்பும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் இவர் சொல்வது என்ன? அந்த ஜீவன் வெளிப்பட்டது, அந்த வார்த்தையை குறித்து நாங்கள் அறிவிக்கிறோம், அந்த வார்த்தை நிச்சயமாயிருக்கின்ற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை சாட்சி கொடுத்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று அவர் மறுபடியும் சொல்கிறார். அப்படியானால் இந்த மூன்றுக்கும் நாம் சற்று புரிய வேண்டுமானால், இந்த வேர்ட் ஆஃப் லைஃப், ஜீவனுடைய வார்த்தை என்று சொல்லப்படுகின்ற இதை நாம் சற்று கற்றுக்கொண்டால் நமக்கு இது தெளிவாக புரியும் என்று நம்புகிறேன். நாம் பொதுவாக யோவானின் சுவிசேஷத்தை வாசித்தாலும் சரி, அல்லது 1 யோவான் நிருபத்தை வாசித்தாலும் சரி, யோவானுடைய நிருபங்கள் மற்றும் சுவிசேஷங்களை இரண்டும் நாம் வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை என்று பயன்படுத்தக்கூடிய இடம் எல்லாம், whenever the word is mentioned, எங்கெல்லாம் வார்த்தை என்ற ஒரு பதம் அல்லது ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதோ, அங்கே யோவான் சொல்லக்கூடிய கிரேக்க மொழி நாம் நன்றாக அறிந்து வைத்திருப்பவர்கள் தான். அதை அடிக்கடி நாம் கேட்டிருக்கின்றோம். அது என்னது? லோகாஸ் என்ற வார்த்தை, LOGOS, லோகாஸ் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். இதைத்தான் யோவான் சுவிசேஷம் முதல் அதிகாரத்திலும் அவர் சொல்லுகிறார். அதே போல் 1 யோவானிலும் அதே வார்த்தையை தான் இங்கே பயன்படுத்துகிறார். லோகாஸ் is the word that is used. அப்படியானால் இந்த வார்த்தை என்று சொல்வது, லோகாஸ் என்று சொன்னால் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? அதனுடைய டெஃபினிஷன் என்னவென்று சொன்னால், இட் இஸ் நாட் மீனிங் a mere speech. வார்த்தை என்று நாம் பொதுவாக சொல்லும் பொழுது அது பேச்சுங்க, அது ஒரு வார்த்தை, a word அப்படி சொல்லலாம். ஆனா அதுவல்ல இதனுடைய அர்த்தம். இந்த லோகாஸ் என்று சொல்வது, இட் இஸ் a self expression and the revelation or the communication.
ஒரு நபர் என்ன செய்கிறார்? தம்மை தாமே வெளிப்படுத்த வேண்டுமானால், ஒரு நபர் தம்மை தாமே மற்றவர்களுக்கு அதன் தன்னுடைய ஐடென்டிட்டி என்ன, தன்னை வெளிப்படுத்தி தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணி காண்பிக்க விரும்பும் நேரத்திலே பயன்படுத்துவதுதான் இந்த லோகாஸ் என்பதாகும். அதைத்தான் யோவானுடைய சுவிசேஷத்திலும் யோவான் நிருபத்திலும் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். He uses the same word. நீங்க நாம் பொதுவாக சிந்திக்கும் போது அவருடைய சிருஷ்டிப்பை குறித்தும் அவர் வார்த்தை மூலமாக சிருஷ்டித்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். சங்கீதத்தினுடைய புத்தகம் 33ஆம் சங்கீதத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, Psalm 33 verse 6, 33வது சங்கீதத்தினுடைய 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அப்படியான இதனுடைய அர்த்தம் என்ன? By the word of the Lord were the heavens. நாம் அடிக்கடி நாம் ஆண்டவரை துதிக்கும் பொழுதும் கூட வார்த்தையினாலே அனைத்தையும் நீர் உண்டாக்கினீரே என்று நாம் சொல்கிறோம். அப்படியான இந்த வார்த்தை என்பதற்கும் இதே லோகாஸ் என்ற பதப்பிரயோகம் தான் அங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியான ஆண்டவரை தேவன் அனைத்தையும் சிருஷ்டித்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அந்த வார்த்தையின் மூலமாக அங்கே அவர் வெளிப்பட்டு அவர் என்ன செய்கிறார்? அவர் அனைத்தையும் சிருஷ்டித்தார். கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 13 14வது வசனத்திலும் அதைத்தான் நாம் வாசிக்கின்றோம். So the word is the God's ultimate self disclosure. யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்படுகின்றது? John chapter 1 verse 14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்பொழுது இந்த வார்த்தை என்ன ஆனது? இந்த வார்த்தை it has disclosed himself. அது தம்மை தாமே இந்த வார்த்தை வெளிப்படுத்தி he has revealed himself. தன்னை தாமே வெளிப்படுத்தி இப்பொழுது அந்த வார்த்தையை நாங்கள் முன்வைக்கிறோம் என்பதா இந்த வார்த்தையினுடைய அர்த்தமாக இருக்கிறது. இந்த வார்த்தை இரண்டாவதாக பார்க்கும் பொழுது ஜீவன் என்பதை குறிப்பிட்டும் நாம் யோவான் நிருபத்திலும் அதே போல யோவானுடைய சுவிசேஷத்திலும் பொதுவாக அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் டிவைன் லைஃப், இட்டர்னல் லைஃப். இதெல்லாம் நாம் கேள்விப்பட்ட வார்த்தையினால நான் சொல்லி அதனை கடந்து போகிறேன். இட் இஸ் அ டிவைன் லைஃப், இட்டர்னல் லைஃப், லைஃப் that God possesses. தேவன் பெற்றிருக்கக்கூடிய ஜீவன் அல்லது தேவனுடைய ஜீவன், நித்திய ஜீவன், அதே போல தெய்வீகமான ஜீவன், இதெல்லாம் பொதுவாக அவர் நிருபத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை தான். அப்பொழுது இரண்டையும் சேர்த்து இந்த லோகாஸ் என்பதற்கும் ஜீவன் என்பதற்கும் நாம் இரண்டையும் ஒருமித்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதைத்தான் யோவான் சொல்லும் பொழுது இந்த ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவனுடைய வார்த்தை நாங்கள் அறிவிக்கின்றோம். அந்த ஜீவனுடைய வார்த்தை என்பது அந்த நித்தியமாக இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது மனுஷ உருவிலே வந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த நபரை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று இங்கே குறிப்பிடுகிறார். அந்த 2வது வசனத்திலே அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான, ஆகவே நித்தியமாக இருந்த ஒருவர் இப்பொழுது காலத்திற்கு உட்பட்டு அல்லது நித்தியமாக இருந்த ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது இருக்கக்கூடிய சரித்திரத்திற்கு உட்பட்டு அவர் உட்பிரவேசித்து இப்பொழுது மனுஷர்களுக்கு அவர் வெளிப்படுத்தி அந்த எங்களுக்கு நிரூபித்திருக்கிறார். அந்த ஜீவனை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இதைத்தான் இரண்டாவதாக அவர் இங்கே குறிப்பிடுகிறார். அப்பொழுது இந்த ஜீவனை அவர் சொல்வதற்கான காரணம் என்ன? ஏனென்றால் கிறிஸ்துவை அனைத்தையும் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். கிறிஸ்துவை அனைத்து சத்தியத்திற்கும் ஒரு வெளிப்பாட்டாளராக இருக்கிறார். He is the revealer of God, revealer of Godhead. தேவனுடைய தற்சுரூபமாக இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சத்தியத்தையும் அவருடைய ஜீவனையும் பிறருக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். யாரை இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்திருந்த நாட்களில் யாரை அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார்? மற்ற ஒரு மனுஷனையா? இல்லை, மாறாக தன்னை அனுப்பின பிதாவை வெளிப்படுத்தி காண்பித்தார். அவருடைய மகிமையை கண்டோம் என்று யோவான் சொல்லும்போது அவருடைய எல்லா குணாதிசயங்களும், all his characters and all his attributes have been shown and displayed through the life and the ministry of Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையின் மூலமாக அவருடைய ஊழியத்தின் மூலமாக இருக்கின்ற அனைத்துமே தேவத்துவத்தினுடைய அனைத்து பரிபூரணமும் அவருக்குள்ளாக வெளிப்படுத்தி அங்கே காண்பிக்கப்பட்டது. இதை இரண்டாவதாக அவர் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது ப்ரொக்ளமேஷன். இந்த ஜீவனைத்தான் இந்த அப்போஸ்தலர் என்ன பண்ணினார்கள்? இவர்கள் பிரசங்கித்து பிறருக்கு சொல்லிக் கொண்டு வந்தார்கள். மூன்றாவதாக நாம் இங்கே பார்க்கும் பொழுது இந்த கிறிஸ்துவுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியம் என்ன? வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் திஸ் கிரைஸ்ட் அண்ட் ourselves? எங்களுக்கும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கித்தோமே, இந்த ஆழ்த்தன்மை என்று நான் சொன்னேன் அல்லவா, இந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் அதே போல
இரண்டாவதாக சொல்லப்பட்ட அந்த அறிவிக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் மூன்றாவதாக வரக்கூடியவருக்கும் எங்களுக்கும் என்ன ஒற்றுமை என்று அவர் குறிப்பிடுகிறார். அதைத்தான் மூன்றாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாக முடியும். அப்பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவையும் இந்த ஜீவனை ஏன் அவர் குறிப்பிடுகிறார்? What was the purpose in which he is explaining or proving to the point that Jesus Christ came into this world as an incarnate being? It is to have the fellowship. இந்த ஐக்கியத்திற்காகத்தான் அவர் வந்தார் என்பதை குறிப்பிடுகிறார். அதனால்தான் மூன்றாவது குறிப்பாக நான் பார்க்கும் பொழுது, the partakers with Christ. எங்களை பார்க்கும் பொழுது we have the fellowship with Christ. எங்களுக்கு கிறிஸ்துவோட கூட ஒரு ஐக்கியம் ஒன்று உண்டு. அந்த ஐக்கியத்தை அவர் குறிப்பிடும் பொழுது, இந்த ஐக்கியம் என்பது நீங்கள் குறிப்பாக யோவான் நிருபத்திலும் பவுல் நிருபத்திலும் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துவதுண்டு. அதனுடைய வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கொய்னோனியா என்பது அங்கே பொதுவாக பரவலாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. கொய்னோனியா இஸ் தி வேர்ட் தட் வாஸ் யூஸ்ட் ஃபார் ஃபெலோஷிப் இன் தி கிரீக். இந்த கொய்னோனியா என்பதற்கு சொல்லப்படக்கூடிய அர்த்தம் என்னவென்றால், அதனுடைய அர்த்தம் என்பது ஏதோ ஒரு வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு கிளப் போல, அல்லது இருக்கக்கூடிய ஒரு நாள் நாம் வெளியே அவுட்டிங் போனோம், அன்னைக்கு இருக்கக்கூடிய ஐக்கியம், அல்லது ஒரு தேநீருக்காக நாம் வெளியே சென்றோம், அன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு அவுட்டிங், அல்லது அன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியம், ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப் என்பது அல்ல. மாறாக இந்த ஃபெலோஷிப் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தையானது வேதாகமத்திலே பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங். ஒரு அர்த்தம் ஒரு இடத்துல பயன்படுத்தப்படும், இட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங். இரண்டாவது அதனுடைய அர்த்தமானது ஒரு ஐக்கியம், ஒரு நபரும் மற்றொரு நபரும் சேர்ந்து ஐக்கியப்படுவது, through a common or sharing values together. இரண்டு பேரும் இருக்கக்கூடிய அவர்களுடைய மதிப்பீடுகளை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? through a common fellowship. மூன்றாவது பார்க்கும்போது there is a participation between them. அந்த இரண்டு நபர்களுக்கும் உள்ளாக ஒரு பார்ட்டிசிபேஷன், ஒரு கலந்து பேசுவது அல்லது கலந்துரையாடுவது அல்லது இருக்கக்கூடிய ஒரு கலப்பு காணப்படுகின்றது. அதே போல ஷேரிங், பகிர்வதும் இருவருக்கு மத்தியிலே காணப்படுகிறது. ஆனால் இதெல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது, ஒருவேளை இது இவ்வளவு முக்கியமாக நமக்கு இது சொல்லப்பட வேண்டுமா? இங்கே அவர் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய ஐக்கியம், ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நித்தியமாக இருக்கக்கூடியவர், பூமிக்கு வந்து மனுஷனாக ஜீவித்தவர். ஆனால் எங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. There is nothing that is in common between the disciples as well as the Lord Jesus Christ. ஏனென்றால் இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பையும் பார்க்கும் பொழுது through something that is common between them. அந்த இரண்டு நபர்களுக்கும் இடையிலே ஏதோ ஒரு ஒற்றுமை காணப்படும். ஒருவேளை ஒன்றாய் சேர்ந்து வேலை பார்ப்பவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு by job they may be getting together, or they may have a common understanding. சரியான ஒரு சாதாரணமான ஒரு பொதுவான புரிந்து கொள்ளுதல் காணப்படலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தின் அடிப்படையிலே அவர்கள் இருவராக சேர்ந்திருக்கின்ற ஒரு வாய்ப்பை தான் நம் பூமியிலே பொதுவாக பார்க்கின்றோம். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது எங்கோ இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து மனுஷனாக வாழ்ந்திருந்த நாட்களிலே இங்கே மீனவராக இருந்தவர்கள், சாதாரணமான பொதுவான ஜனங்கள், இந்த நபர்களும் சேர்ந்து ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியமாக இருக்கிறது? How it is this possible? இந்த ஐக்கியமானது ஜனங்களுக்கு புரியாத ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதற்கொண்டு வாசிக்கும் பொழுது இந்த ஐக்கியத்தை அதிகமாக வலியுறுத்தப்பட்டு வருகின்றதை நீங்கள் வாசிக்க முடியும். Acts chapter 2 verse 42 நீங்க வாசிச்சீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தினுடைய 42வது வசனத்துல, Acts chapter 2 verse 42, அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், முன்பதாக அங்கே சுவிசேஷத்தை கேட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்ற 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஒருவருக்கும் ஒருத்தருக்கு அடையாளம் தெரியாது, ஒருவருக்கும் ஒரு காமன் ஃபேக்டரே கிடையாது. There is no common factor for all these 3000 people and the 120 people who were gathered on the upper room. மேல்வீட்டறையிலே கூடியிருந்த 120 பேருக்கும் இங்கே ரட்சிக்கப்பட்டு வந்த 3000 பேருக்கும் பெருத்த வித்தியாசங்கள் உண்டு. எதுவும் ஒரு பொதுவான நிலைமையில எதுவுமே இல்லை. ஆனா நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீங்க சொல்லப்படுவது என்ன? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இது எப்படி சாத்தியமானது? இது எப்படி இந்த ஐக்கியமானது அவர்களுக்குள் உருவானது? நீங்கள் தொடர்ச்சியாக வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 1:9, 1 கொரிந்தியர் 10:16, பிலிப்பியர் 3:10 இதெல்லாம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இவைகள் எல்லாவற்றிலையுமே எங்கெல்லாம் இந்த ஐக்கியம் என்று பயன்படுத்தப்படுகிறதோ அந்த ஐக்கியத்திற்கும் இரண்டு சாராருக்குமே எந்த ஒரு காமன் இதுவுமே இருக்காது, காமன் ஃபேக்டரே இருக்காது. ஆனால் இந்த இருவருமே சேர்ந்து வந்தால் how this
fellowship was possible. இந்த ஐக்கியம் என்பது எப்படி பாசிபிள் ஆனது? இட் இஸ் இட் இஸ் பேஸ்ட் அப்பான் த ஷேரிங் அண்ட் கீப்பிங் த திங்ஸ் தட் இஸ் இன் காமன். இந்த இரண்டு நபர்கள் மத்தியிலே உலக பிரகாரமான நிலைமையில எந்த ஒரு தொடர்புமே இல்லை. ஆனாலும் இந்த 3000 பேரும் 120 பேரும் ஒன்று சேர்ந்து வரும் நேரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு அந்த ஐக்கியத்தின் காரணராக மாறுகின்றார். அந்த ஐக்கியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நபராக, அது நிமித்தமாகத்தான் இந்த இரு திறத்தாருமே ஒன்றாக இணைக்கப்படுகிறார்கள். Though they were totally different in their understanding, though they are totally different in their perspective, அவருடைய கண்ணோட்டத்திலும் அவருடைய புரிதலிலும் வித்தியாசமா இருக்கின்ற காரணத்தினாலே இந்த ஐக்கியம் அவர்களுக்குள்ளாக வருகின்றது, இந்த தொடர்பு அவர்களுக்குள்ளாக வருகின்றது. நம்முடைய சபையை நாம் எடுத்துக் கொள்ளலாமே. இந்த ஐக்கியத்தை பொறுத்தும் நம்முடைய சபை எப்படி? எனக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற ஐக்கியம் என்ன? How do we have this fellowship that we have in common? நமக்குள்ளாக ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்கின்றதா? நமக்குள்ளாக நாம காமனாக ஏதாவது இருக்கின்றதா? இனம் ஒரே இனமா, ஒரே மொழியா, அல்லது ஒரே கோத்திரமா, ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களா? எதுவுமே இல்லை. அப்படியால் நாம் எப்படி ஒரே ஐக்கியத்தில் நாம் இருக்கின்றோம்? How do we stand by this fellowship together? How are we enjoying this fellowship together? அப்படியால் எப்படி, எந்த முறையிலே இந்த ஐக்கியத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், we have something in common that was brought as an external factor. வெளிப்புறமாக இருந்து இந்த ஐக்கியத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பாடமாக ஒருவர் இருந்தார். ஒரு காமன் ஃபேக்டர், ஒரு காமன் ட்ரூத் இருந்தது, காமன் சத்தியம், ஒரு பொதுவான ஒரு சத்தியம், பொதுவான இரு திறத்தாரையும் ஒப்புரவாக்கக்கூடிய ஒன்று காணப்பட்டது. அது நிமித்தமாகத்தான் இந்த ஐக்கியம் என்பது இப்பொழுதும் நிலவிக் கொண்டிருக்கிறது. அது யார்? நாம் நன்றாக அறிந்த வண்ணம் தான். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் மூலமாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவையில் செலுத்தின அந்த பலியின் மூலமாக நீங்களும் நானும் ஒப்புரவாக்கப்பட்டோம். நீங்களும் நானும் ஒரே ஐக்கியத்திற்குள் வந்திருக்கின்றோம். அதனாலதான் இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது இந்த ஐக்கியத்தை அவர் பிரிவுகளாக பிரிக்கிறார். He divides this fellowship into two different dimensions. 2 டைமென்ஷன்ஸ்ல இந்த ஐக்கியத்தை அவர் பிரித்து காண்பிக்கிறார். முதலாவதாக நீங்கள் வாசிக்கும் பொழுது, இந்த ஐக்கியத்தை உங்களுக்கு, இந்த எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கின்றது. அதே போல நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி. அப்படியான அர்த்தம் என்ன? இந்த 2 டைமென்ஷன், there are 2 dimensions of this fellowship. இந்த ஐக்கியத்துக்கு 2 பரிமாணங்கள் ஒன்றுண்டு. It is for sure that we are partakers with Christ. நாம் கிறிஸ்துவோட கூட நாம் உடன் சுதந்திரராக இருக்கின்றோம். எல்லாம் உண்மைதான். ஆனால் ஐக்கியம் என்று வரும் பொழுது அது 2 பிரிவுகளாக இருக்கின்றது. அதிலே முதலாவதாக அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார்? We have the fellowship with God. அங்கே நாங்கள் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்கின்றது. One is vertical and other one is the horizontal relationship. ஒன்று நேரடியாக தேவனோடும் அவர் அனுப்பின குமாரனாக இருக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கின்றது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இட் இஸ் ஆல்சோ வெர்டிக்கல் ரிலேஷன்ஷிப். அது சமநிலை இருக்கக்கூடிய சக மனிதர்களிடம் காணப்படக்கூடிய ஒரு ஐக்கியமும் இதிலே நிலவுகின்றதை அப்போஸ்தலனாகிய யோவான் காண்பிக்கிறார். ஆகவே இங்கு ஐக்கியம் என்று சொல்வது ஏதோ ஒரு மற்ற ஒன்றாய் சேர்ந்து இருப்பதோ, ஒரு கூட்டமாக இருப்பதோ, ஒரு கட்டிடத்தின் கீழ் வாழ்வதோ அல்ல. மாறாக அதற்கும் மேலாக தேவனோட கூட இருக்கின்ற ஐக்கியமாக இருக்கிறது. It is the fellowship that we have with God. எப்படி இந்த fellowship வந்தது ஆண்டவரோட கூட? நான் ஏற்கனவே சொன்னது போல கல்வாரி சிலுவையின் மூலமாக நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய சிம்பிள் பொதுவாக நாம் அதனை இதனை விளக்கி சொல்லும் பொழுது பொதுவாக நாம் சொல்வதுண்டு. It stands as in a reconciliation between man and with God. அதே போல தேவனுக்கும் மனுஷனுக்கும், மேன் வித் மேன் அண்ட் மேன் வித் காட், தேவனுக்கும் மனுஷனுக்கும், அதே போல மனுஷனுக்கும் இடையே இந்த சிலுவை வந்து நின்றது. ஏன்? நீங்கள் ஆதியாகம புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் துவங்கி 4வது அதிகாரம் வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆதி மனிதனாக இருக்கக்கூடிய ஆதாம் மற்றும் ஏவாள் அவர்கள் பாவம் செய்ததனுடைய விளைவாக முதல் மனுஷனாக இருக்கின்ற ஆதாமிற்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள். பிள்ளைகள் பிறந்த நேரத்திலே காயின் ஆபேலை கொன்றுவிட்டு அவன் பயந்து ஒளிந்து ஓடுகின்றான். அப்பொழுது மனுஷனுக்கும் என்ன ஆகிவிட்டது? உறவு முறிந்து விட்டது. அந்த மனுஷனுக்கும் உறவு முறிந்து போவதற்கு முன்பதாக ஆதாமுக்கும் அல்லது மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறிந்து போய்விட்டது. Before the relationship or the fellowship that was cut off between man and man, the fellowship was already cut off between God and man. மனுஷனுக்கும் ஐக்கியம் துண்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய ஐக்கியம் துண்டிக்கப்பட்டாயிற்று. அப்படியானால் தேவனுக்கும் மனுஷனுக்கும் சரியான ஒரு ஐக்கியம் இல்லை என்று சொன்னால் மனுஷனுக்கும் ஐக்கியம் சரியில்லைன்னு அர்த்தம். இதான் இவருக்கு சொல்லக்கூடிய ஆர்கியூமெண்ட் விஷயம் தான்.
If you say that you have fellowship with God, பின்பதாக அதனை சொல்லுகிறார். நீங்கள் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, you say that you have fellowship with God, but what is happening in your life? உங்க வாழ்க்கையில் இருப்பது என்ன? நீங்கள் ஆண்டவருடைய கூட ஐக்கியம் இருக்கிறோம் என்று சொல்லியும் நீங்கள் சக மனிதனை நீங்கள் நேசிப்பதில்லை. உங்களுடைய சபையிலே ஒரே அப்பத்தில் ஐக்கியப்படக்கூடிய சகோதரனை நீங்கள் வெறுக்கிறீர்கள், நீங்கள் பகைக்கிறீர்கள், உங்களுடைய அன்பு காணப்படவில்லை என்று சொல்கிறார். அப்படியானால் you do not have the fellowship with God. You do not have the fellowship with God. இது சிம்பிள் ஆர்கியூமெண்டாக சொல்கிறார். அதனால நீங்க அந்த 1-2ஆம் அதிகாரத்தை குறிப்பாக வாசிக்கும் பொழுது if you say, if we say என்ற வார்த்தை அடிக்கடி வருகின்றது. It is like an argument. இது இருக்கா? அப்ப இல்லன்னா முடிச்சு போச்சு. இது இல்லையா? அப்போ நீங்க இல்ல. இந்த ஐக்கியம் இருக்கா? ஐக்கியம் இருந்தா நீங்க நேசிப்பீங்க. ஆண்டவரோட ஐக்கியம் இருக்கா? நீங்க நேசிப்பீங்க. ஆண்டவரோட ஐக்கியம் இல்லையா? இது இல்ல. ஆகவேதான் இதை 2 டைமென்ஷனலாக ஆர்கியூமெண்டாக அப்போஸ்தலனாகிய யோவான் கொண்டு வருகின்றார். அதனுடைய டீச்சிங் பாயிண்ட் அவர் சொல்லும் பொழுது, இஃப் யூ ஹாவ் த ஃபெலோஷிப் வித் காட், தேவனுடைய கூட உங்களுக்கு அந்த ஐக்கியம் காணப்படும் என்று சொன்னால், இஃப் த வெர்டிகல் ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி மச் ப்ராப்பர் வித் காட், தென் யூ வில் ஆல்சோ ஹாவ் the horizontal relationship. And the vertical relationship we have the reconciliation with God. தேவனோட கூட நாம் ஒப்புரவாக்கப்பட்டோம். அதே போல அவருடைய தெய்வீகமான, அவருடைய திவ்ய ஜீவனிலே, அவருடைய திவ்யமான வாழ்க்கையிலே நாம் என்ன செய்தோம்? அங்கே ஐக்கியம் பெறப்பட்டோம். ரோமர் நிருபத்தினுடைய 6ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 10 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதலோட கூட நாம் என்ன செய்யப்பட்டோம்? ஐக்கியப்படுத்தப்பட்டு we were being related, we were made in fellowship with the Lord Jesus Christ in his death, burial and the resurrection. அதைத்தான் ஞானஸ்தானம் என்பது நமக்கு எடுத்துரைக்கின்றது. அதே போல் 3ஆவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது relationship is through the Father and the Son through the indwelling of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் கொடுக்கப்பட்டதன் மூலமாக நமக்கும் தேவனுக்கும் அந்த ஐக்கியம் காணப்படுகின்றது. அதைத்தான் அப்போஸ்தலர்கள் முதற்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் வந்த பின்பதாக அவர்கள் அந்த ஐக்கியத்தை அனுபவிக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த வெர்டிகல் ரிலேஷன்ஷிப் ப்ராப்பராக நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அது நிமித்தமாகத்தான் இந்த ஹரிசாண்டல் ரிலேஷன்ஷிப் நமக்கு எப்பொழுதுமே சரி வரும். If we don't have the proper vertical relationship, then we will not have the proper horizontal relationship with the fellow men. அநேக நேரத்தில் நமக்குள் ஏன் பிரிவினையினுடைய எண்ணங்கள், நமக்குள் ஏன் இந்த சண்டையினுடைய எண்ணங்கள், நமக்குள் ஏன் விவாதங்கள் எழும்புகின்றது, நமக்குள் ஏன் நீ பெரியவனா நான் பெரியவனா என்று சொல்லக்கூடிய எண்ணங்கள் வருகிறது என்று சொன்னால், முரக்கன் இருக்கக்கூடிய அனுபவம் எனக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய புரிதல் சரியாக இல்லை. I don't have a proper relationship with God. I don't have a proper understanding about God. I don't have a proper relationship through the indwelling of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக ஜீவித்து அந்த சரியான ஒரு புரிதலுக்குள்ளாக, சரியான அனுபவத்திற்குள், அந்த சரியான ஐக்கியத்திற்குள் இல்லாத காரணத்தினாலதான் எனக்கும் சக மனிதனுக்கும் ஐக்கியம் இல்லை. That is why I keep myself aloof from the fellowship of the congregation of saints. அது நிமித்தமாகத்தான் நான் திருச்சபையினுடைய ஐக்கியத்திற்குள்ளாக இருந்து என்னை நான் பிரித்துக் கொண்டு விலக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் சபைக்கு பிசிக்கலா வர்றதை பத்தி நான் சொல்ல, I'm not talking about physically present in the assembly. Though we are physically present in the assembly, we are keeping ourselves aloof. நாம் சபைக்குள்ளாக சரீர் பிரகாரமாக வந்து நாம் அப்பம் விட்டாலும் கூட நாம் என்ன செய்கின்றோம்? விளக்கிக்கிறோம். இல்லைங்க, அவ்வளவுதான், முடிச்சதுங்க. என்ன முடிஞ்சது? அதோட நம்ம ஐக்கியம் முடிந்தது. அப்பம் பிற்பதோட கூட நம்ம ஐக்கியம் முடிவடைந்து விட்டதை ஒழிய, அதற்கு பின்பதாக இருக்கக்கூடிய சக மனிதனோட, சக சகோதரனோட, நாம் இருக்கக்கூடிய ஒரு சகோதரியோட நமக்கு ஐக்கியம் படுவதில்லை. இதையெல்லாம் உடைத்தெறிந்துதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு பிரசன்னமானார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய நிருபத்திலே மிக அழகாக சொல்லும் பொழுது, அதனுடைய 2ஆம் அதிகாரத்திலே, இந்த 2nd சாப்டர்ல சொல்லும் பொழுது, நாம் யாராக இருக்கின்றோம்? நாம் தேவனுடைய வீடாக இருக்கின்றோம். நாம் தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகின்றோம். In epistle to the Ephesians chapter 2 verse 16 onwards வாசிக்கும் பொழுது, பகையை சிலுவையினால் கொன்று அதனால் இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக, இருதரத்தார் யார்? யூதன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அந்நியன் என்றும் இல்லை, அங்கு எல்லாரும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். How it was possible? Through the Lord Jesus Christ. அந்த ஐக்கியத்தை தான் யோவான் இங்கே குறிப்பிடுகிறார். That was the fellowship that was mentioned by John here. It was created by God and it was characterized by you and me. இந்த ஐக்கியத்தை உருவாக்கினவர் யார்? இதன் ஐக்கியத்தை தோற்றம் கொடுத்தது யார்? இந்த ஐக்கியத்தை ஆரம்பித்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் இதனை வெளிப்படுத்தி காண்பிப்பதனுடைய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்றது. இந்த ஐக்கியத்தை சொல்லிவிட்டு 4வதாக அவர் சொல்லும் பொழுது 4வது வசனத்திலே,
உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு இவைகளை எழுதுகிறேன். ஏன் சந்தோஷத்தை பத்தி திடீர்னு he is jumping into அதர் ஆங்கிள்? ஏன் சந்தோஷம் பற்றி சொல்றாரு? ஏன்னா இங்க கொடுக்கப்பட்ட போதனையினால மக்களுக்கு சந்தோஷம் எல்லாம் போச்சு. தவறான போதை நிமித்தமாக, தவறான போதிக்கப்பட்ட காரணத்தினாலே they have lost their joy. அவருடைய சந்தோஷம் போய்விட்டது. கிறிஸ்துவுக்குள் அவர்களுக்கு பெற்றிருக்க வேண்டிய அவருடைய சந்தோஷம் போய்விட்டது. their happiness have become shallow, temporary, emotional outburst. அவருடைய உணர்வு ரீதியாக உணர்ச்சிவசப்படக்கூடிய ஒரு சந்தோஷமாய் மாறிவிட்டதை ஒழிய அவர்களுக்கு நிலைத்திருக்கக்கூடிய உறுதியான ஒரு சந்தோஷம் இல்லை. இங்கே அவர் பயன்படுத்தப்பட்ட சந்தோஷம் என்ற வார்த்தை என்பது அவர் உள்ளான சந்தோஷம், ஆவியானவர் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் ஜீவிக்கிற நேரத்தில் அவர் கொடுக்கக்கூடிய ஆறுதல் மூலமாக, ஒரு நித்தியமான பேரின்பத்தின் மூலமாய் கிடைக்கப்படக்கூடிய ஒரு சந்தோஷம். இட் இஸ் த serene joy, serene life that God gives to us. That is the word joy mentions here. அந்த சந்தோஷத்தை தான் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த சந்தோஷத்தை யோவான் சொல்லும் பொழுது, அதே போல புதிய ஏற்பாட்டில் சொல்லும் பொழுது சந்தோஷம் அதே போல நிறைவும், joy and fullness of joy is always related together. எப்பொழுதுமே இந்த சந்தோஷமும் அதனுடைய நிறைவும் ஒன்றுடன் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க வாசிக்க முடியும். நீங்கள் இங்க வாசிக்கின்ற சந்தோஷம், நிறைவு இரண்டு ஒன்னாவது நீங்க பாக்குறீங்க. அதே போல யோவான் 3:29, யோவான் 15:11, 16:24, அப்போஸ்தலர் 13:52, ரோமர் 15:13, இதெல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா இந்த சந்தோஷம் உங்களுக்குள் இருக்கு. இட் இஸ் நாட் ஜஸ்ட் தி ஹாப்பினஸ். நம்ம ஹாப்பினஸ் சொன்னா என்ன? வெறும் மகிழ்ச்சி. நம்ம இன்னைக்கு வெளியில போனோம், மகிழ்ச்சி. 4 பேர் சேர்ந்து டீ குடிக்க போனோம், மகிழ்ச்சி. நம்ம நாளைக்கு ஒரு அவுட்டிங் போறோம், மகிழ்ச்சி. அது ஃபேட் ஆயிடும். இட் இஸ் ஜஸ்ட் ஃபேட்ஸ், இட் இஸ் ஜஸ்ட் டெம்பரமெண்ட். But the joy that is mentioned here, ஆனால் இங்கே பயன்படுத்தப்பட்ட இந்த சந்தோஷம் என்பது, even if there is a persecution, even if we don't have food, even if we have some or the other intimidating experiences that we have, நமக்கு இருக்கக்கூடிய நெருடலான இருக்கக்கூடிய விஷயங்கள், நமக்கு எதிர்ப்புகளாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அல்லது உங்களுடைய போதனையினாலே உங்களுடைய மனது குழம்பி இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவால் கிடைக்கப்படக்கூடிய இந்த சந்தோஷம் என்பது நிலைத்திருக்கும், அது நிறைவாய் இருக்கும் என்பதைத்தான் இங்கே யோவான் விரும்புகிறார். அதே சொல்லும்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது நிறைத்து it has to come to the brim. இந்த சந்தோஷத்தை அவர் சொல்லுகிறார். ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட இந்த 4 வசனங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு யாராக இருக்கிறார்? Who is he that we believe? நாம் விசுவாசித்திருக்கக்கூடியவர் இன்னார் என்று அறிவேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். நாம் விசுவாசிக்கக்கூடிய ஆண்டவர் என்றோ எங்கோ இருந்து கொண்டிருக்கக்கூடியவர் அல்ல. மாறாக அவர் நித்தியத்திலே ஜீவித்தவர், ஆதியிலே அவர் வார்த்தையாக இருந்தவர், காலத்தின் காலத்திற்குட்பட்டு சரித்திரத்திற்குட்பட்டு வந்த சரித்திர புருஷனாக, சரித்திர நாயகனாக அவர் இருக்கிறார். அவர் ஆதி முதற்கொண்டு இருந்தவர். அவரை கண்டோம், அவரை தொட்டோம், அவர் அனுபவித்தோம், அவர் பேசினதை கேட்டோம். இன்றைக்கு நம்முடைய அனுபவம் என்ன? What is the personal experience that we have with the Lord Jesus Christ? அந்த சரியான புரிதல் இருக்கும் பட்சத்திலே நாம் என்ன செய்வோம்? We will also proclaim the Christ. அந்த கிறிஸ்துவை நாம் அனுபவிப்போம், அதே போல அறிவிக்கின்ற அதே நேரத்திலே நாம் அந்த கிறிஸ்துவை ஐக்கியம் பெற்றிருப்போம். We will also have the fellowship with Christ and fellowship with the fellow men. சக விசுவாசிகளோடும் கூட ஐக்கியப்பட்டிருப்போம். அந்த ஐக்கியம் இருக்கின்ற பட்சத்திலே, சரியான ஐக்கியம் தேவனோடும் மனுஷனோடும் இருக்கின்ற பட்சத்துல என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, நாம் நெருக்கப்பட்டாலும், ஒடுக்கப்பட்டாலும், துன்பப்படுத்தப்பட்டாலும், நாம் சந்தோஷமா இருந்தாலும், எனக்கு சமர்த்தியா எல்லாம் இருந்தாலும், அல்லது எல்லா குறைபாட இருந்தாலும் சரி, எல்லாம் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம், நிறைவு நிறைவாய் காணப்படும். எனக்கு ஒரு பேரின்பம் இருக்கும், ஒரு நித்தியமான ஆனந்தம் காணப்படும் எனக்கு. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கூட ஐக்கியம் உண்டு. அதே போல சக விசுவாசியோடும் எனக்கு ஐக்கியம் உண்டு. அதைத்தான் இங்கு யோவான் 4 வசனத்திலே நமக்கு சொல்லியிருக்கிறார். லைஃப் that was manifested. ஆகவே இந்த ஜீவன் நம் மூலமாக வெளிப்படுத்தி காண்பிக்கப்படுவதாக. நாம் தொடர்ந்து இந்த வசனங்களை நாம் சிந்திப்போம். தேவன் தாமே நமக்கு இவனை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன்.